ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் கீழவாசல்ல அமைஞ்சிருக்கிற வடபத்திர காளி, அப்புறம் நிசும்ப சூதினி அப்படின்னு சொல்ற அந்த காளியம்மன் கோவில் போயிருந்தோம். ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில், பார்க்கறதுக்கே அப்படியே மயிர்கூச்செறி பார்த்தா. இது வந்து 9th செஞ்சுரியில விஜயாலய சோழனால கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் காலத்திற்கு முந்தைய அரசாட்சியில இது வந்து கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழன் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அம்பாளை வந்து வழிபட்டுட்டு தான் போனாரு. அப்புறம் வெற்றிகளை ஏற்படுத்தின உடனே திருப்பி வந்து நன்றி செலுத்துவாருங்கிறது ஐதீகம். கிட்டத்தட்ட 1160 வருடத்திற்கு முன்னே இருக்கு. ஸோ பெரிய கோயிலை விட பெரிய ஒரு பழமையான ஒரு கோயில் இது. ரொம்ப விசேஷமான அலங்காரங்கள்லாம் இதில் பண்ணியிருந்தாங்க. ஆடி மாதம், தை மாதம் ஃப்ரைடேலலாம் வந்து பயங்கரமாக இதில் வந்து கூட்டம் இருக்கும். மனசுக்கு தைரியம் வேண்டுறவங்க, எந்த காரியத்திலையும் வெற்றி ஏற்படணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோவில் வந்து வழிபடுறாங்க. அம்பாள் தலையை சாட்சின்னு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப புகழ்பெற்ற பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு ஆடிப்புறத்துக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால வளையல் வந்து அடுத்த நாளைக்கு தேவையான வளையல் வந்து பயங்கரமாக கோர்த்து அலங்காரம் பண்ணி அந்த எல்லாத்தையும் செது பண்ணி வச்சுருந்தாங்க. ஏகப்பட்டது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்து அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதான் அந்த அம்பாளோட அந்த திருவடிவம். தலையை ஒரு பக்கம் சாய்த்து காலால் அசுரர்களை வந்து அப்படியே மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள்.